இப்போ வந்து திரு கவாய் அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிஜேவா பதவியேற்ற பிறகு ஃபர்ஸ்ட் டைம் மகாராஷ்டிரா போறாரு. அங்க வந்து வழக்கறிஞர்கள் சங்கம், மகாராஷ்டிரா வழக்கறிஞர் சங்கமும், பிறகு கோவா வழக்கறிஞர் சங்கமும் வந்து அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்றாங்க. 2வது அந்த இடத்துல வழக்கறிஞர் மாநாடு நடக்குது. அந்த இடத்துல வந்து அவர் கலந்துக்கிறாரு. அங்க ஒரு புக் ரிலீஸ் பண்றாரு. நீதிமன்ற தீர்ப்புகள் சம்மந்தமான சில புக்ஸ் அவர் ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க பேசும்போது ஒரு முக்கியமான பிரச்சனையை அங்க ஐடென்டிஃபை பண்றாரு. ஏன்னா இப்ப வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல. நாடாளுமன்றம் பெருசா, உச்சநீதிமன்றம் பெருசா அப்படின்ற பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, இந்திய நாட்டுடைய முக்கியமான 3 தூண்களாக விளங்கக்கூடிய நாடாளுமன்றம், நீதிமன்றம், பிறகு நிர்வாகம். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கொன்று சளைச்சது கிடையாது. ஈக்குவலான விஷயம். 2வது இந்த அரசியலமைப்பு, இந்தியாவுடைய அரசியலமைப்பு ஃப்ரீயா இயங்கணும்னா, இது 3மே வந்து தேவை. ஒண்ணு தவிர்த்துட்டு ஒண்ண பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்த வலியுறுத்துறாரு. 2வது எது பெருசுன்னு பெரிய டிஸ்கஷன் வரும்பொழுது, அரசியலமைப்பை தாண்டி இங்க எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிற தன்னோட கருத்தை அங்க வலுவா சொல்றாரு. இதெல்லாம் அவர் எதுக்கு பேசுறாருன்னா, அண்மையில வந்து திரு பர்திவாலா மற்றும் மகாதேவன் பெஞ்ச் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை மோடி அரசால கொஞ்சம் கூட ரசிக்க முடியல. மிகப்பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து திரு ஜனாதிபதி தன்கர், துணை ஜனாதிபதி தன்கரை வச்சு வெளிப்படையாகவே பேசினாங்க. எந்த அளவுக்கு வந்து நீதிமன்றத்தை எப்படி ஓப்பனாக அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு பேசினாங்க. பிறகு நிஷிகாந்த் தூபே போன்ற பாஜக எம்பிக்கெல்லாம் வெளிப்படையாகவே கிளம்பி வந்து நீதிமன்றத்தை நோக்கி கடுமையான சொற்களை சொல்லி தங்களுடைய வசைமாரியை பொழிஞ்சு தள்ளினாங்க. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து அதுக்கான பதிலடியாக தான் இவர் பேசுறாரு. ஆனால் அப்போதைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் அந்த விஷயத்தை பேசவே இல்லை. அவர் அமைதியாக தான் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, வெஸ்ட் பெங்காலில் ஒரு வழக்கு வந்துச்சு நினைக்கிறேன், அரசுக்கு எதிரான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயத்தில் கருத்து சொல்றதுக்கு நம்ம கருத்து சொன்ன உடனே வந்து எங்களை வந்து நீதிமன்றத்துக்கு நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தன்னோட வருத்தத்தை பதிவு பண்ணார். ஆனால் திரு கவாய் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து எது பெருசு அப்படின்னும் போது கான்ஸ்டியூஷன் தான் பெருசு, அதை தான் நீங்கள் எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு.